இப்போ நம்ம எல்லாருமே ஏஐ அப்படிங்கிறத பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் அது இன்னொரு சைடில் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டும் இருக்குது. ஸோ ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓஐ ஏஜிஐ மாதிரியான டெக்னாலஜி ஃபியூச்சருக்காக டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் ஒரு ஏஐ சைலண்ட்டாக கிரியேட் ஆகி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு ரெவல்யூஷனே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்பா டெய்லி தான் ஒரு ஏஐ பற்றி சொல்கிறீங்களே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த மாதிரி கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு ஏஐனால் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற டெவலப்பர்ஸ் அண்ட் டிசைனர்ஸை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் நான் சொல்ல போகிற இந்த ஏஐனால் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுற மெக்கானிக்கல் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸை கூட ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஏஐயோட பேர் தான் ஃபிசிக்ஸ் இன்ஃபார்ம் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த ஏஐ பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சருக்கு அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பின் அப்படிங்கிற ஏஐ நெட்வொர்க் இங்கே என்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன், அதை கேட்டுருங்க. அந்த கதை கேட்டிங்கன்னா தான் அதோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு புரியும். பொதுவாகவே இன்ஜினியரிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அதில் அவங்களுக்கு நிறைய சேலரி வாங்கி தரக்கூடிய ஒரு ஜாப் வந்து இந்த சிஐஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப், அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் எக்ஸ்பர்டைஸாக இருந்துக்கிட்டு அதில் இருக்க ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாகவே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரை வச்சுக்கலாம். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிராஷ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கிராஷ் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த காரில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ டேமேஜ் ஆகும், அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்க பர்சனுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிப்போர்ட் எடுக்கிறது தான். இதுக்கு ஒரிஜினல் கார்ஸை யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்லேயே அதை ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரிஜினல் காரை யூஸ் பண்ணால் எக்கச்சக்கமான காரை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால அவங்களுக்கு நிறைய காஸ்ட் தான் வேஸ்ட் ஆகும். இதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காரை 3Dயாக கம்ப்யூட்டருக்குள்ளே கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியலாக உள்ள ஒரு ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு பார்ட்டும் எவ்வளோ டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிப்பாங்க. இந்த ப்ராசஸ் கேட்கறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். என்னப்பா தூக்கி கம்ப்யூட்டரில் கொடுத்தீங்கன்னா அது அவுட்புட்டை கொடுத்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. கிராஷ் டெஸ்ட்டில் இந்த மாதிரி டேமேஜை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. அதுக்கு பேர் காச் மொமெண்டம் ஈக்குவேஷன். இது நம்ம நியூட்டன் செகண்டில் இருக்கு இல்லையா, அதோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த காச் மொமெண்டம் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட்டில் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத அது ப்ரெடிக்ட் பண்ணும். பட் ஒரு கார் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் அப்போ எக்கச்சக்கமான ஃபோர்ஸ் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆகும். ஒரு ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட்டாகவும் கூட இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த கார் பாடியில் ஒரு பாயிண்ட்டுக்கும் அந்த காச் மொமெண்டம் ஈக்குவேஷனை தனித்தனியாக நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் பாடியில் ஒரு 1,00,000க்கு மேலே நீங்கள் காச் மொமெண்டம் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 1,00,000 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் 1,00,000 ஈக்குவேஷன் அப்படின்னா அதோட டிஃபிகல்ட்டிஸ் லெவலில் நம்ம சொல்லவே தேவையில்லை. மறுபடியும் உங்களுக்கு தோணும் கம்ப்யூட்டர்லாம் பண்ண போகிறீங்க எப்படி பார்த்தாலும் அப்படின்னு. ஆனால் ஒரு ஹை அண்ட் பிசிக்கு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகுது. அப்படி 10லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னா திரும்ப அந்த ப்ராசஸை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் அதில் இருக்க மிகப்பெரிய கஷ்டமாகவும் இருக்குது. இதுக்கேண்டா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இதை தூக்கி ChatGPT இல்லை பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி ஏஐட்ட கொடுத்தீங்கன்னா அது சால்வ் பண்ணி உனக்கு அவுட்புட்டை கொடுத்துட்டு போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதனால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதோட நியூரல் நெட்வொர்க் அதுக்காக டிசைன் பண்ணப்படலை. இந்த நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் ஒரு ஏஐயோட பிரெயின். நம்மளுக்கு எப்படி ஒரு பிரெயின் இருக்குது, அது ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஏஐயோட பிரெயினான நியூரல் நெட்வொர்க் ஒர்க் ஆகிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. தடங்களுக்கு மன்னிக்கவும், ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நீங்கள் டெக் அண்ட் ஐடி ஜாப்ஸ்க்கு போக தேவைப்படுற பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆரம்பித்து டேட்டா சயின்ஸ், ஏஐ, வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்னு இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸை தமிழில் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி குவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த குவி ஆப்பில் நான் சொன்ன கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இருக்க கோட் கட்டா யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இருக்க ஒரு ப்ரீமியம் கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்கூல் சினாரியை வச்சு நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டீச்சரும் இருக்காங்க. இப்போ இந்த ஸ்கூலுக்கு ஒருத்தர் ஒரு டாஸ்க்கை கொண்டு வரார். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா அவர் ஒரு படம் காமிச்சார் அப்படின்னா அந்த படத்தில் இருக்க ஃப்ரூட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 32 ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ரோவில் 16 பேரை நிற்க வைக்கிறாங்க. செகண்ட் ரோவில் அதே மாதிரி ஒரு 16 பேரை மறுபடியும் நிற்க வைக்கிறாங்க. இந்த 16 பேரில் ஃபர்ஸ்ட் இருக்க 8 பேரை பனானா டீம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து இருக்க 8 பேரை ஆப்பிள் டீம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காக பனானா டீம்கிட்ட கொண்டு வந்து ஒரு பனானா இமேஜை கொடுக்குறாங்க, ஆப்பிள் டீம்கிட்ட கொண்டு வந்து ஒரு ஆப்பிள் இமேஜை கொடுக்குறாங்க. இந்த பனானா டீம் என்ன பண்ணுறானுங்க, காம்பை ஒருத்தன், கீழே இருக்க டெய்ல ஒருத்தன், நடுவில் இருக்க போர்ஷன் ஒருத்தன் அப்படின்னு ஆளுக்கு ஒன்று கிழிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்பிள் டீம்லையும் ஆப்பிளோட காம்பை ஒருத்தன், ஆப்பிளோட டெய்ல ஒருத்தன், நடுவில் இருக்க பார்ட்டை ஒருத்தன் ஆளுக்கு ஒரு பக்கமாக கிழிச்சு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி செகண்ட் லேயரில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிட்டே கொஞ்சம் பெரிய சைஸில் கிழிச்சு வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வாழைப்பழம் பாதியாக கிழிச்சா எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரி கிழிச்சு எல்லாரும் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆப்பிளையும் 2ஆக கிழிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்காங்க ஆளுக்கு. இப்போ வெளியேந்து ஒருத்தர் வந்து ஒரு இமேஜை காமிச்சு இது என்ன பழம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் நிற்கிற எல்லாரும் என்ன பண்ணுவானுங்க, அவனை கையில் வச்சிருக்க பிட் எடுத்து பார்ப்பானுங்க.
அவனை கையில் வச்சிருக்க பிட்டும் அந்த இமேஜில் இருக்க ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் கையில் வந்து காம்போட இமேஜ் இருக்குது, அந்த பிக்சரில் காம்பு இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், ஒருவேளை அது வாழைப்பழமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையை தூக்கிட்டு 2வது லேயருக்கு ஓடிடுவான். இதே மாதிரி அந்த பிட் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆனிச்சோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கையை தூக்கிக்கிட்டு அடுத்த லேயருக்கு ஓடுவாங்க. இப்போ செகண்ட் லேயரில் இருக்கவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது பனானா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டீச்சர்கிட்ட எடுத்துகிட்டு போவான். டீச்சரும் அதை பார்த்து இது பனானா தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி தான் நார்மலாக ஒரு நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா டைமும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அவர் பனானாவோட இமேஜை கொண்டு வந்து காட்டும்போது ஆப்பிள் டீமில் இருக்க ஏதோ ஒருத்தன் அவங்ககிட்ட இருக்க காம்பும் அந்த பனானாவில் இருக்க காம்பும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பனானா டீமோட சேர்ந்து டீச்சர்கிட்ட போயிட்டான் அப்படின்னு வச்சுப்போமே. அந்த டீச்சர் வாங்கி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, தலையில் ஓங்கி டங்குன்னு கொட்டு வைப்பாங்க. கொட்டு வச்சுட்டு நீ ஆப்பிள் டீம்டா, நீ இங்கே வந்து அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிடுவாங்க. அவனும் கொட்டை வாங்கிட்டு திரும்ப பழைய பிளேஸ்லேயே வந்து நின்றுவான். நின்னதுக்கப்புறம் திரும்ப வாழைப்பழ இமேஜ் வந்துச்சுன்னா வரவே மாட்டான். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவன் கொட்டு வாங்கிட்டான். கொட்டு வாங்கிட்டதுனால திரும்ப அவன் அந்த இடத்த விட்டு நகர மாட்டான். இதை தான் நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இன்புட் கொடுக்க ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா, அவர் இன்புட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க இல்லையா ஒரு ரோ, அந்த ஒரு ரோவையும் நம்ம ஹிடன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த லாஸ்ட்டாக இருக்க டீச்சரை நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் ஒரு ஏஐயோட பிரெயின் ட்ரெயின் ஆகி நம்ம ஒரு வாழைப்பழத்தோட இமேஜ் அதுகிட்ட கொடுத்தா கூட அது வாழைப்பழம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. இப்போ நம்ம எல்லாரும் இந்த பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல ChatGPT அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி மாதிரியான ஏஐ. இந்த ஏஐனால என்ன பண்ண முடியும்னா இந்த வாழைப்பழ கதை கோடை ஜென்ரேட் பண்ணுறது, இல்லைனா அந்த கிப்லி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த நியூரல் நெட்வொர்க்கோட கெப்பாசிட்டி அவ்வளோதான், அதாவது அந்த ஸ்கூலோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். இதனால இந்த கிராஷ் டெஸ்ட் மாதிரியான பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பின், அதாவது ஃபிசிக்ஸ் இன்ஃபார்ம் நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா காச் மொமெண்டம் ஈக்குவேஷன், அந்த மாதிரி லட்சக்கணக்கான ஈக்குவேஷன்ஸை கொடுத்தா கூட இதனால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நார்மல் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் மாதிரி, பட் இந்த பின் அதாவது ஃபிசிக்ஸ் இன்ஃபார்ம் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஒரு நார்மல் ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருந்தாங்க, அந்த டீச்சருக்கு கீழே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் இந்த ஃபிசிக்ஸ் இன்ஃபார்ம் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இருப்பார். அவருக்கு கீழே எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃப்ராங்காக சொல்லணும்னா நார்மல் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல், இந்த ஃபிசிக்ஸ் இன்ஃபார்ம் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி. ஸோ ஒரு ஃபிசிக்ஸ் இன்ஃபார்ம் நியூரல் நெட்வொர்க்னால இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியில் சால்வ் பண்ணுற மாதிரியான எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த கேட்ச் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கேட்ச் மொமெண்டம் ஈக்குவேஷனை லட்சக்கணக்கான ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ஃபீட் பண்ணாலும் கூட ஒரு ஃபிசிக்ஸ் இன்ஃபார்ம் நியூரல் நெட்வொர்க்னால ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி முடிக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ தட் அது வந்து காட்ச் மொமெண்டம் மாதிரியான பெரிய பெரிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுது அப்படின்னு. ஆனால் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரை ஃபைன் பண்ணி அவர் அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்கூலை செட் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதுவே இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியை செட் பண்ணுறது அப்படிங்கிறது பயங்கரமான கஷ்டம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் இந்த ஃபிசிக்ஸ் இன்ஃபார்ம் நியூரல் நெட்வொர்க் மாதிரியான ஏஐ எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி தானே, நம்ம படிக்க தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வந்துடுச்சு. ஆயிரக்கணக்கான ரிசர்ச் ஃபெலோஸ் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டே ஒரு சிஏ இன்ஜினியர் ஆல்ரெடி ஒரு ஏஐ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் அப்படின்னா 10 இயர் டவுன் த லைனில் இது குயிக்காக இண்டஸ்ட்ரிக்குள்ள அடாப்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் சிவில் மெக் ட்ரிபிள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஐ எல்லாம் தேவைப்படாது அப்படின்னு நினைக்காம ஏஐ நீங்களும் எடுத்து படிங்க. ஏஐ டீப்பாக கற்றுக்க முடியலனா கூட பரவாயில்லை, அட்லீஸ்ட் இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அது கற்றுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் ஒரு ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஏஐ தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் உங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவான். இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.